இந்த சாதி வெறியர்களை விட நடுநிலை, நான் வந்து அநியாயத்தை கண்டா பொங்குவேன் அப்படின்னு சீன் போட்டு சுத்திட்டு இருக்க இந்த நடுநிலை வேஷக்காரங்க இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் எவ்வளவு டேஞ்சரஸ் ஆனவங்க அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் தான் பிரசாந்த் அவர்கள் போட்ட இந்த பதிவு. இந்த பதிவுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஆணவ கொலை நடக்கிறதுக்கான ஆரம்ப புள்ளி அதுவே வந்து மாரி செல்வராஜ் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. இங்க கொடுமைய பாருங்களேன். நம்ம ஊர்ல சாதி வெறி இருக்கு. சாதி வெறியில ஒருத்தரை போட்டு கொலை பண்ணிருக்கான். இதெல்லாம் இவங்களுக்கு பெருசு இல்ல. இங்க வந்து இப்போ சாதிக்கு எதிரா பேசுறவங்க என்ன சாதி, இப்ப மாரி செல்வராஜ் வந்து என்ன சாதின்னு கண்டுபிடிச்சிட்டு அந்த விஷயத்த வச்சு நீங்க உங்க சாதின்றதாலதானே நீங்க இப்ப பேசுறீங்க அப்படின்ற மாதிரி பேசுறதெல்லாம் எவ்வளவு கேவலமான ஒரு மனநிலை. அதே மாதிரி இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஆரம்ப புள்ளி வந்து மாரி செல்வராஜ் அவர்கள் தானா. இதெல்லாம் கேட்க எந்த முட்டாள் இதெல்லாம் வந்து பேசுவாங்க? எவ்வளவு அயோக்கியத்தனம் வந்து இதெல்லாம் பேச முடியும்? ஒரு சாதி வெறிக்கு எதிராக வந்து ஒரு படம் எடுக்கிறாங்க, தன்னோட படைப்புல சாதி வெறியை எதிர்த்து பேசுறாங்க அப்படின்னா அவங்களாலதான் வந்து இந்த சாதி வெறி செயல்களே நடக்குது அப்படின்ற மாதிரி பேசுறதுக்கெல்லாம் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இருக்கணும். இந்த 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 மாதிரியான பதிவுகள் நிறைய பார்க்க முடியுது. நிறைய பேரு பாரஞ்சித், மாரி செல்வராஜ் போன்றவர்கள்லாம் படம் எடுக்கிறதாலதான் இந்த ஆணவ கொலை நடந்துச்சு அப்படின்னு பேசுறாங்க. ஏன் இவங்க எல்லாம் படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் ஆணவ கொலையே நடக்கலையா? இல்ல நம்ம ஊர்ல வந்துட்டு சாதி பிரச்சனையே நடக்காம அப்படியே அமைதி பூங்காவா இருந்துச்சு. இவங்க படம் எடுத்ததாலதான் இப்ப வந்து இந்த பிரச்சனைகள்லாம் வெளியே வருது. இவங்க எல்லாருமே வந்து சாதி வெறியனா மாறிட்டாங்க. எவ்வளவு கேவலமான மனநிலை. இங்க வந்து சின்ன கவுண்டர், நாட்டாமை, இந்த மாதிரியான படங்கள்லாம் வந்து சாதிய தூக்கி பிடிச்சது. அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் தெரியல. இப்போ சாதிக்கு எதிரா பேசுறவங்க அந்த பிரச்சனைகள் எங்களெல்லாம் நீ இவ்வளவு கொடுமைப்படுத்தி இருக்க, இந்த பிரச்சனைகள்லாம் எங்களுக்கு இருக்கு, இதையெல்லாம் நீ ரெக்டிஃபை பண்ண, இந்த சமூகத்தை திருத்துன்னு ஒருத்தவங்க வந்து ஒரு படம் எடுத்துட்டா உடனே அவங்க வந்து அவங்களாலதான் சாதி இன்னும் நிலைச்சிருக்கு, இந்த சாதி பிரச்சனையே அவங்களாலதான் அப்படின்னு கட்டமைக்கிறதெல்லாம் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். இதையும் செஞ்சுட்டு தான் பெரிய நடுநிலை, நான் வந்து நியாயத்தை நிலைநாட்டிட்டேன் அப்படின்ற மாதிரி மார்த்தட்டிட்டு அலையிறது, இதெல்லாம் ஒரு பொழப்பா?